Hello friends, welcome to PenDrive. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸ் வந்து unboxing series பார்க்க போறோம். இதுல வந்து என்ன unboxing பண்ண போறோம்னா mixer பார்க்க போறோம். அதாவது sound system அத பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, இந்த mixer நேம் வந்து Mackie profx12 version 2. இது வந்து 12 சேனல் கொண்ட mixer. இது வந்து நீங்க வந்து 12 சேனல் வரைக்கும் நீங்க அவுட்புட் போட்டுக்கலாம். கண்ட்ரோலரும் செப்பரேட்டா கொடுத்திருக்காங்க. நம்ம இப்போ அன்பாக்சிங் வீடியோ பார்த்துட்டு அப்புறம் அதோட ரிவ்யூஸ் வந்து உங்களுக்கு எப்படி கனெக்ட் பண்ணுறது, கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணுறது, சவுண்ட் குவாலிட்டிலாம் நான் வந்து காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அன்பாக்சிங் வீடியோ பார்த்தாச்சு. இப்போ வந்து மிக்சர் எப்படி கனெக்ட் பண்ணுறது பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து முக்கியமான ஒரு பொருள் தேவை, அது வந்து ஆம்பிளிஃபையர் தேவை. என்கிட்ட ஆம்பிளிஃபையர் இருக்குது, 60 வாட் ஆம்பிளிஃபையர். இது வந்து ரொம்ப லோவஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி ஆம்பிளிஃபையர். வீட்டுக்கு இது போதும். நீங்கள் வெளியே போடுற போல் வந்து எதனா சவுண்ட் சிஸ்டம் போடுற போல் இருந்தால் அவங்களுக்கு வந்து ஹை பவர் ஆம்பிளிஃபையர் தேவை. இது வந்து இப்போ வீட்டுக்கு கொசம் நான் லோவாக வாங்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்பீக்கரோட ஒயர் வந்து பேக் சைடில் வந்து இன்சர்ட் பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா மைனஸ் வந்து காமனில் இருக்கணும், அதாவது காமன் அவுட்புட்னு ஒன்று இருக்கும், அதில் இருக்கணும். அப்புறம் வந்து ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து 3 இது கொடுத்துருக்காங்க. நான் வந்து லோவஸ்ட் இதில் போட்டிருக்கேன், 16U, அதான் லோவஸ்ட்டு. 84லாம் கொஞ்சம் ஹையாக இருக்கும், ஸ்பீக்கர் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் வந்து லோவஸ்ட்டு வந்து 16Uவில் போட்டிருக்கேன். ஏன்னா அது வந்து ஸ்பீக்கர் வந்து ரொம்ப ஸ்மால் ஸ்பீக்கராக இருக்குது. ஓகே, இப்போ வந்து என்கிட்ட மோனோ 2 XLR இருக்குது பின்னு. இந்த பின்னை வந்து நான் வந்து ஆம்பிளிஃபையரில் இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணிட்டு ஆக்ஸுக்கு சேஞ்ச் பண்ணிடுறேன், ஆக்ஸ் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகே, சேஞ்ச் பண்ணிட்டேன்.
இது சேஞ்ச் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு தேவையான மாஸ்டர் பேஸ் அப்புறம் ட்ரிம்பிள் இது எல்லாமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க உங்கள் ஆம்பிளிஃபையரில். ஒன்ஸ் இது அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன்னா ஆம்பிளிஃபையரில் நீங்கள் கையே வைக்க வேண்டாம், எல்லாமே மிக்சரில் தான் பண்ண வேண்டியது இருக்கும். கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நான் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டேன் ஆல்ரெடி. இப்போ எல்லாமே நம்ம மிக்சர் கண்ட்ரோலுக்கு வந்துடும். நம்ம மிக்சரில் தான் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கிறா போல் இருக்கும். இப்போ வந்து நான் வந்து மோனோ டூ எக்ஸ்எல்ஆர் சொன்னேன்ல, அந்த எக்ஸ்எல்ஆரோட பின் வந்து இதுதான். இது வந்து நான் வந்து மிக்சரில் கனெக்ட் பண்ணிடுறேன். பேக் சைடில் கனெக்ட் பண்ணணும். இப்போ கனெக்ட் பண்ணிடுறேன். அதாவது 2 எக்ஸ்எல்ஆர் அவுட் கொடுத்துருக்கான், அப்புறம் மோனோ கொடுத்துருக்கான் அவுட்டு. 2 எக்ஸ்எல்ஆர் அவுட் கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா. ஓகே, இன்சர்ட் பண்ணியாச்சு. பவர் கார்டும் இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பவர் வந்து நான் ஆன் பண்ண போகிறேன். இப்போ வந்து இது வந்து பிசியோட யூஎஸ்பி கேபிள். இதுக்கு வந்து தனியாக இந்த மிக்சருக்கு வந்து யூஎஸ்பி பண்ண முடியாது, அதனால் பிசியில் வந்து கனெக்ட் பண்ணுறா போல் இந்த கேபிள் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு இப்போ வந்து அந்த யூஎஸ்பின்னு கொடுத்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை இன்சர்ட் பண்ணிவிட்டு பிசியில் வந்து யூஎஸ்பியை வந்து சொல்லிவிடுங்க. அதில் இன்சர்ட் பண்ணிட்ட பிறகு அதில் பிசியில் வந்து இன்சர்ட் பண்ணிவிடுங்க. இன்சர்ட் பண்ணிட்டா ஒரு ஆடியோவோட இது டிரெக்ட் ஆகிடும் உங்கள் பிசியில். அது மூலிமா நீங்கள் சாங்ஸ் வீடியோஸ் ப்ளே பண்ணோன்னா ஸ்பீக்கருக்கு வந்து ட்ரான்ஸ்மிட் ஆகும். ஓகே, இப்போ இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஆன் பண்ணுறேன், மிக்சர் ஆன் பண்ணுறேன். வீடியோ ஷேக் ஆகிறதுக்கு சாரி காய்ஸ், வந்து ஒரே கையில் பிடிச்சிட்டு ஒரே கையில் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஷேக் ஆகிட்டு இருக்கு. என்கிட்ட ட்ரைபாட் இல்லை. ஓகே, இப்போ வந்து பிசி ஆன் பண்ணியாச்சு. இதில் வந்து நாங்கள் வந்து செட்டிங்ஸ் ஒன்று நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ தான் வந்து நீங்கள் வந்து மிக்சருக்கு சவுண்டு வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் டிஃபால்ட் ஸ்பீக்கர் இருக்கும். இதில் வந்து ஸ்பீக்கர் இது போல் ஒரு ஆப்ஷன் வரும், கோடர் யூஎஸ்பி கோடர்னு. அது வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து மிக்சரில் வந்து சவுண்டு கேட்கும். மிக்சரோட ஆடியோ ஃப்ரீக்வன்சி வந்து உங்களோட பிசிக்கு வரும். நான் செட் பண்ணிட்டேன். இதுதான் ஓவரால் மெயின்னு. எல்லாத்தோட சவுண்ட் கண்ட்ரோல் ஓவரால் மெயின் வந்து இதுதான், அதாவது மாஸ்டர் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம யூஎஸ்பியில் சவுண்ட் வைக்கிற போல் இருந்ததுன்னா இன்புட் லெவலில் யூஎஸ்பி நாங்கள் மேலே கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து நீங்கள் வந்து சவுண்ட் லெவலு எவ்வளோ அது வைக்கிறோமோ அவளுக்கு ஏற்றா போல் சவுண்ட் வந்து அதிகமாகவும் கம்மியாகும். சவுண்டோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கொஞ்சம் சிம்பிளான ரிவ்யூ தான் பார்த்தோம். உங்களுக்கு ஒன்றும் டீப்பாக இதை பற்றி தெரியணுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இதை பற்றி போடணுமான்னு. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் அதை பற்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய்ஸ்.